வணக்கம் நண்பர்களே. 2 நாளைக்கு முன்னாடி மு.க. அழகிரி அவர்களுடைய ஆதரவாளர் பி.எம். மன்னன் அதிமுகவில் இணைந்தார். இதற்கு பிறகு அழகிரி அவர்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு புதிய சிந்தனை உருவாகியிருக்கிறது. என்ன? எப்படியும் நாம் நேசித்த மு.க. அழகிரி அவர்களுடைய செல்வாக்கு, அவருடைய ஆதரவாளர்களுடைய பலம் எல்லாம் நாம் தலைமைக்கு காட்ட வேண்டும் என்ற ஒரு புதிய உத்வேகம் அவருக்குள் வந்திருக்கிறது என்று தகவல்கள் வருகிறது. இவர்களெல்லாம் இணைந்து தென் மாவட்டங்களில், இப்போ அவர் பி.எம். மன்னன் அவர்கள் சொல்லும்போது மதுரையில் இருக்க 10 தொகுதியும் நாங்கள் ஜெயிச்சு கொடுத்துருவோம்னு சொன்னார் அதிமுக கூட்டணிக்கு. ஆனால் தென் மாவட்டங்களையே நம்ம இந்த திமுகவை கொஞ்சம் டேமேஜ் பண்ணி திமுகவுடைய கூட்டணியை டேமேஜ் பண்ணி காட்டினா தான் அழகிரி அவர்களுடைய பலம் என்னன்றது அவங்களுக்கு தெரியும், ஆதரவாளருடைய பலம் என்னன்றது தெரியும் அப்படின்னு. இது ஒரு வகையில் திமுக டேமேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத விட அழகிரி அவர்களுடைய பலத்தை நம்ம காட்டணும், விசுவாசத்தை காட்டணும். அவர் நமக்கு எவ்வளோ செஞ்சுருப்பார். அவருக்கு போய் கட்சி அதை தான் நான் என்னோடய பதிவிலே போட்டிருந்தேன். ஒரு சாமர்த்தியம் கொஞ்சம் கூட இல்லாத முதல்வராக இவர் இருக்கார். இவர் இன்னாருடைய வகையறான்னு வேறு சொல்லிக்கிறாங்க. கருணாநிதியோட மகன்னு சொல்கிறாரு. ஒருத்தர் யார் அரவணைச்சு போகணுன்னு கூட தெரியல. மன்னிப்பு கடிதம் கொடுத்தவங்களை கூட வாங்கி அவர் படித்து பார்த்துருப்பாருன்னு தெரியல. பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட கொடுத்துருப்பாரு, இல்லை அதிகாரிகள்கிட்ட கொடுத்துருப்பாரு. ஏதோ ஒருத்தர் மனு கொடுத்துருக்காரு அப்படின்னு. அவங்க படிச்சுட்டு என்ன வேலை செய்யணுமோ செஞ்சு விட்டாங்க. இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு இடைவெளி விழுந்திருக்காது. இடையில் இருந்தவர்கள் செய்த வேலையாக தானே இருக்கும். எது எப்படியோ மீண்டும் அழகிரி அவர்களுடைய செல்வாக்கினை நிரூபித்தாக வேண்டும் என்பதற்காக இவர்கள் பல வியூகங்களை வகுக்கிறார்கள். இது நிச்சயமாக திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக, வாக்கு சதவீதம், தேர்தல் வாக்குகளை சேதப்படுத்தும், வெற்றியை பாதிக்கும். இதை இப்போ சொல்லலை, பல முறை நான் பதிவில் சொல்கிறேன். பல மாதங்களாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் அழகிரி அவர்களை புறக்கணிக்கும் போது உங்கள் கட்சியின் பலத்தினை இழக்கிறீர்கள். காரணம், மிக மிக பலவீனமான ஊழல் அமைச்சர்கள் நிறைந்த, ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைந்த, அல்லது வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்குகள் நிறைந்த ஒரு அமைச்சர் கூட்டத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இந்த உருப்படி இல்லாத கூட்டத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் தேர்தலை சந்தித்தால் நிச்சயம் டேமேஜ் உங்களுக்கு தான். சொல்கிறது நாங்கிறதுனால, கொஞ்சம் பிரபலம் இல்லாத ஆளுங்கிறதுனால அவங்க காது கூட போய் சேர்ந்துருக்காது. ஆனால் இப்போ நடக்குது பாருங்கள். நான் சொன்னது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது மிக மிக முக்கியமானவர் பி.எம். மன்னன், அழகிரி ஆதரவாளர்கள். அவர் இணைஞ்சிட்டாரா? அடுத்தடுத்து வருவாங்களா? ஆனால் தலைமை வேறு விதமாக யோசிக்கிறது. மற்றவங்களெல்லாம் பிடிச்சி இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்னு. ஒருத்தரை வற்புறுத்தி நீங்கள் கட்சியில் வச்சுக்கலாம் ஜெயிச்சிட முடியாது. நிச்சயமாக இது வேறு விதமான பலன்களை தான் அவர்கள் கொடுக்கும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.